ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறோன்ட்டு பார்க்கலாமா? நல்லா சுட சுட சாதம் வடிச்சிட்டு முளைக்கீரை கடைய தான் போகிறேன். கடைஞ்சிட்டு வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். எப்படி வாழைக்காய் வறுவல் செய்யலாம் ஈஸியான்ட்டு பார்க்கலாமா? வாழைக்காய் இது மாதிரி நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம வீட்டுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறோம்ல, அதை காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதில் ஈரப்பதம் இல்லைன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அது 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம வாழைக்காய் வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் வானல் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடு ஏறினோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோடனே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் இது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வாழைக்காய் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ கிண்டி விடணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் தண்ணி சுண்டி வாழைக்காய் வேகாது. அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க சொல்கிறேன். இப்போ நல்லா தண்ணி சுண்டி வாழைக்காய் வெந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதும்னா இப்போயே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கிறிஸ்பியாக ஆகணுன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஓப்பன்லேயே வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே நிப்பாட்டிட்டேன். இனியோட ரெசிபி என்னன்ட்டு பார்க்கலாமா? சுட சுட சாதம், அது கூட முளைக்கீரை கடைஞ்சி வச்சுருக்கேன் பூண்டு போட்டு, அப்புறம் வாழைக்காய் வறுவல். உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்ச் மெனுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.